குயிலி திரைப்படத்தின் இயக்குனர் அன்பு இளவல் முருகசாமி அவர்களே, இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் BM Film இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உரிமையாளர் VV அருண்குமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த திரைக்கலைஞர் மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் K. ராஜன் அவர்களே, இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களே, இயக்குனர் ஸ்ரீஜார் அவர்களே, குயிலியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அன்பு சகோதரி லிசி ஆண்டனி அவர்களே, இசையமைப்பாளர் ஜூ ஸ்மித் அவர்களே, நடிகர் ஹீரோ பேர் என்ன? ஹீரோ ரவிச்சா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற படைப்பாளர்களே, திரைக்கலைஞர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்க வேண்டியிருந்தது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிற சூழலில் அதனை கண்டித்து இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம். இந்த நிகழ்வுக்கு இசைவளித்த பிறகு திடுமென அது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. 7:15 மணிக்குத்தான் அது நிறைவு பெற்றது. அங்கிருந்து இங்கே வந்து சேர சற்று காலத்தாழ்வு நேர்ந்து விட்டது. அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குயிலி திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி எதையும் பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை. நான் வருவதற்கு முன்னதாகவே பாடல் காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு விட்டன. பாடலையாவது கேட்கிறேன் என்று கேட்டு ஒரு பாடலை தற்போது மேடையிலேயே கேட்டேன். கதை என்ன என்பதையும் வந்து அமர்ந்த பிறகு அண்ணன் ராஜன் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன். இந்த கால சூழலில் மிகுந்த சமூக பொறுப்புணர்வோடு மதுவுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிற துணிச்சல் இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது. நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். வணிக நோக்கில் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும், அதில் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணாமல் சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும், இந்த கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இளைஞர்களுக்கு, இளம் தலைமுறையினருக்கு